இருக்கிறவர்கள் பக்கத்துல முழங்கால் போட்டிருக்கிறவங்க மேல அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கணும். ஆவியானவருடைய அக்கினி பற்றி எரியணும். ஆவியானவரே, நீரானவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை இப்பொழுது நிரப்புவீராக. உம்முடைய திவ்ய வல்லமை இவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எழுந்தருளுவீராக. கர்த்தாவே எழுந்தருளுவீராக. உம்முடைய சத்துருக்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. தேவன் தம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு உம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளுவீராக என்று ஜெபம் பண்ணின போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை கடந்து வந்தது போல இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அபிஷேகம் பண்ணும்படியாக எழுந்தருளுவீராக. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆவியானவருங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை, பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வியாபித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதை இந்த வேளையில் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? தொடர்ந்து தேவனை துதியுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிறையப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை இப்பொழுது நிரப்பட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் போகலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திற்கு சபைக்கு வாக்குத்தத்தமாக அவரின் இருதயத்தில் ஏவினபடினால இந்த வசனத்தை நாம் இப்பொழுது குறித்திருக்கிறோம். 27வது வசனத்தை வாசியுங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்கிற இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாயிருக்கிறது. அநாதி என்கிற வார்த்தையும் வேதத்துல உண்டு, ஆதி என்கிற வார்த்தையும் வேதத்துல உண்டு. ஆதி என்கிற அந்த வார்த்தை சிருஷ்டிப்பிலிருந்து தொடர்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதி என்கிற வார்த்தை தேவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நாட்களிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அநாதி என்று சொல்லும் பொழுது வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இருந்து, அதுதான் அநாதி என்கிற வார்த்தை. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே, இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்படும் முன்னே, இந்த பூமியில இருக்கிற சகல காரியங்களும் உருவாக்க முன்னே கர்த்தர் என்றென்றைக்கும் அநாதியாய் இருக்கிறார். அநாதி தேவனாய் இருக்கிறார். ஆகவே பூர்வ காலத்திற்கு முன்பதிருந்து அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் மறப்பகிறவருமாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவருக்கு சாவாமை இல்லை. சாவாமை உடைய தெய்வம், சர்வ சிருஷ்டி கர்த்தர், அகிலத்தை சிருஷ்டிக்கும் முன்பதாகவே அவர் என்றென்றைக்கும் அநாதியாய் இருக்கிற தேவன். அந்த தேவன் உன்னுடைய அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உனக்கு ஆதாரமாயிருக்கிறார். இந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நன்றாய் நீங்கள் அந்த ஆழத்திற்குள்ளே கடந்து போய் பாருங்கள். அவர் நம்முடைய ஆதாரமாயிருக்கிறார். அவர் நமது அடைக்கலமாயிருக்கிறார். நம்முடைய அடைக்கலம் என்பது என்ன? பூர்வ உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவன், அவர்தான் அநாதி தேவன். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இருந்த தேவன், அவருடைய மனதில் நாம் இருக்கிறோம். அவர்தான் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க எதை அடைக்கலம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய அடைக்கலம் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் உட்காரலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சில வார்த்தைகளை நாம் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இந்த நாளிலே நாம் போகலாம். இந்த உலகத்திலே தேவனை தேடுகிற 2 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கலாம். ஆண்டவரை தேடுகிறவர்கள் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய பார்வையிலே நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஏதோ ஒரு அவசியத்தின் நிமித்தம் தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு அவசியத்தின் நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த தேவனை அடைக்கலமாய் கொள்ளுவதற்கென்றே ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தேவைக்காக தெய்வத்தை தேடுகிறவர்கள் உண்டு, அந்த தெய்வத்தையே தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த அடைக்கலம் என்கிற வார்த்தைக்கு நான் 2 விளக்கங்களை என்னுடைய மனதில் நான் உணர்ந்தேன். அடைக்கலம் என்று சொல்லும் போது, முதலாவது ஆபத்துல தப்புவதற்கு ஒரு இடம், அதான் அடைக்கலம். ஒரு எமர்ஜென்சியா நம்ம போய் ஒரு இடத்துல பதுங்கி கொள்வதற்கு, வரப்போகிற உபத்திரவத்திற்கு தப்பி கொள்வதற்கு, வரப்போகிற வேதனைகளுக்கு தப்பி கொள்ளுகிறதற்கு, அல்லது ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில எங்கேயோ தனித்து விடப்பட்ட நேரத்தில் நம்ம எங்கேயோ ஒரு இளைப்பாறுவதற்கு, தங்குவதற்கு ஒரு இடம், அதுதான் அடைக்கலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, நான் ஜெபம் பண்ணும் போது நான் என்னுடைய ஆவியில உணர்ந்தேன், அடைக்கலம் என்ற வார்த்தைக்கு நாம் ஆண்டவரை போல மாறுகிற ஒரு இடம், அதுவும் நமக்கு அடைக்கலம் தான். அல்லேலூயா. கர்த்தரை போல நாம என்ன செய்யறோம்? மாறுகிறோம். தெய்வத்தை போல நாம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அவருக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறுகிறோம். அதுவே ஒரு அடைக்கலம் தான் என்னுடைய இருதயத்துல நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பாருங்கள். வனாந்தரத்திலே வந்த இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை, அநாதி தேவனே உன்னுடைய அடைக்கலம். அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தை விட்டு அவர்கள் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். இப்பொழுது கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். அங்கே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபினுடைய மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். கடைசியாக மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி சொல்றேன், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். அவர்களுடைய சுபாவத்திற்கு ஏற்றாற் போல அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒருவனை என்ன சொல்றான்? கனிதரும் செடி என்றான். ஒருவனை சிங்கம்னு சொல்றான். ஒருவனை கழுதன்றான். ஒருத்தனை சர்ப்பம்ன்றான். அப்படி அவர்களுடைய கேரக்டர் வைஸ் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தாய் பெற்ற அந்த 12 பேரை பெற்ற தாயும் என்ன செய்யறாங்க? அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த 2 ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுக்கு அவசியமாய் தேவையாய் இருக்கிறது. உங்களை பெற்ற தகப்பன் உங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக இடங்கள்ல பெற்றவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றவர்கள் பிள்ளைகளை சபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு மனிதனுக்கு அவனை பெற்றவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவசியமா இருக்கிறது. 2வது, அவனை பெற்ற தாய் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 12 கோத்திரத்தாரை பெற்ற அவருடைய தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியக்காரனாகிய மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய கடைசி வார்த்தைகள் தான் இது. பிரியமானவர்களே, இந்த வனாந்தரத்திலே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவரே அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே நான் ஒரு வனாந்திர பாதையாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர பாதையாய் இன்றைக்கு காணப்படலாம். பிரியமானவர்களே, எல்லாம் இருந்தாலும் ஒரு வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு போகிறது போல நாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஏன் இப்படி சொல்கிறேன்? நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தாரிலிருந்து நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டபடினாலே நாம் ஒரு வனாந்திர பாதையாய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவரே சொல்லுகிறார், உன்னை வனாந்திர வழியாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒருவேளை வனாந்திர பாதை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வனாந்திரத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே
உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் உன்னை அழைத்தாரே, இந்த பாதையிலே ஆண்டவர் உலகத்தை விட்டு உன்னை வேறு பிரித்து அழைத்தாரே, அவருக்கு நீ பிள்ளையா இருக்கும்படி, சொந்த ஜனமா இருக்கும்படி அழைத்தாரே, தேவ ஜனமே, அவரே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதி என்கிற வார்த்தையும் வேதத்தில் உண்டு, அநாதி என்கிற வார்த்தையும் வேதத்தில் உண்டு. ஆதி என்கிற வார்த்தை சிருஷ்டிப்பில் இருந்து தொடங்குகிறது. ஆனால் அநாதி என்கிற வார்த்தையானது சிருஷ்டிப்புக்கு முன்னிருந்தே, அதாவது அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஆமென். ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. நீடித்த ஆயுளை உடைய தெய்வம், சாவாமை உள்ள ஒரு தெய்வம். இந்த உலகம், நாம் காண்கிற இந்த உலகம், இன்னும் காணாத எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் உருவேற்படும் முன்னே, இவைகளை எல்லாம் சிருஷ்டிக்க முன்னே நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். அவர்தான் அநாதி தேவன். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதலாம் நாளிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய தெய்வத்தினுடைய கரத்திலே நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய மனதினுடைய திட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலம். கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயாவை முழக்குங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து போக போறோம். நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாக இன்னைக்கு நான் வெகு நேரம் பேச போவதில்லை. அப்படிதான் சொல்றேன், ட்ரை பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? அவரிடத்திலே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது, அவர் என்ன செய்கிறார் என்ற 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6 ஆகிய வசனங்களை தொடர்ச்சியாய் வாசியுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 4, 5, 6. தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்கள். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குனீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நல்லா தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில நாங்கெல்லாம் பல நாட்களாக தூங்காம ஊழியத்தை தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம், வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால விழிப்பாயிருங்க, நாங்க விழிப்பா இருக்கிறது போல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? நெகேமியாவிலே அந்த வார்த்தையில பாருங்கள் பிரியமானவர்களே, இவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தில் உள்ளவைகளை அவர் சிருஷ்டித்தார். நாம் இந்த காண்கிற எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவன்.
அவர்தான் அனாதையா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் எல்லா துதிக்கும் மேலான கர்த்தருடைய மகிமை என்று இங்கே பார்க்கிறோம். ஆகவே தூதர் கணங்கள் போற்றுகின்ற தேவன் அவர்தான். அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர்தான். எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர்தான். அவர் அனாதையா என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அந்த தேவன் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை காப்பாற்றுகிறாரா? அவர் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியிலே அனாதி தேவனுடைய அடைக்கலம். அனாதி தேவன் என்றால் நம்பர் 1, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அதை காப்பாற்றுகிறவர். அந்த தேவனைத்தான் நீங்கள் அடைக்கலமாய் கொண்டு இங்க வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இங்க உள்ள வந்து தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு நம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், எப்படி இந்த மார்க்கத்துக்குள்ள நாங்கள் வந்தோம்? ஆண்டவரை அறியாத, கடவுள் இல்லை என்று சொல்ற ஒரு ஏத்திஸ்டுக்கு மகனாக பிறந்தவன். எங்க அப்பா ஒரு ஏத்திஸ்ட். அவரிடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னா அடி வாங்காம போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு துன்மார்க்கன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று எண்ணி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவரை அடைக்கலமாய் நம்ம கொண்டு உள்ள வந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஏன் தெரியுமா? அவர் உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை என்ன செய்திருக்கிறேன்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் பெயரை என்ன செய்திருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறாரா? கடந்த இரவு ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய சொப்பனத்திலே ஒருவர் வந்து என்னோடு கூட பேசுகிறார். உன்னை என்னுடைய உள்ள கையில நான் வரைந்திருக்கிறேன், உன்னை உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப வந்து என்னை எழுப்பி எழுப்பி சொல்றார். நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியமானவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற அனாதையான தெய்வம், சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், அவர் வானங்களை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், சகலத்தையும் அவர் அரசாளுகிறார். தூத சேனையெல்லாம் அவரை பணிந்து கொள்ளுகிறது. சகல போற்றுதலுக்குரிய தெய்வம் அவர்தான். அந்த தேவன் தாயின் வயிற்றிலே உருவாக முன்னே உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்திலே நான் உற்பவிக்கும் முன்னே உமது சாயலில் விழுந்தேன். என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட உடனே நான் உமது சாயலில் விழுந்தேன். என் தாயின் கருவிலே என் விலா எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தீர். இந்த தேவன், பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மனிதனையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு பெரிய சத்தமாய் அல்லேலூயாவை முழக்குங்கள். அல்லேலூயா. அனாதி தேவன் யார்? சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் புது சிருஷ்டியாய் அவர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவர் அனாதி தேவன். நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், உங்கள் மனதிலே அது அப்படியே ஏறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் இந்த செய்தி நம்முடைய காதுல இருக்கணும். என்னுடைய தேவன் என்றென்றைக்கும் அனாதி தேவனாயிருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர்தான் என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றினார். இதுதான் முதல் பாயிண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மனிதன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது என்ன பாவத்தை அவன் செய்திருந்தாலும், உலகத்திலே மனிதர்களால் மன்னிக்க முடியாத எப்பேற்பட்ட பாவத்தை அவன் நடப்பித்திருந்தாலும், இந்த அனாதி தேவனிடத்திலே அடைக்கலமாய் அவன் வருவானானால், நான் செய்த பாவத்தை ஒருவரும் மன்னிக்க முடியாது. நீங்களும் நானுமே யோசித்து பாருங்க. நம்முடைய மனதின் தோற்றத்தை நாம் இப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நியாய தீர்ப்பு ஒரு மனிதனுடைய செய்கைக்கு தான் நியாய தீர்ப்பு பழைய ஏற்பாட்டிலே நடந்தது. கிரியைகளுக்கு தான் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிரியைகளுக்கு அல்ல, மனதிலே தோன்றுகின்ற நினைவுகளுக்கு தேவன் ஜட்ஜ்மெண்ட் வைத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றார், ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ விபச்சாரம் செய்தாயிற்று. ஆகவே மனது மண்டலத்திலே நமக்கு ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் நினைவுகளுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு? நினைவுகளுக்கே நியாய தீர்ப்பை அப்படி கொடுக்கிறார். கிரியைகளுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்?
ஆனா இந்த தேவனை அடைக்கலமாய் கொண்டு நாம் வருவோமானால், இந்த அனாதி தெய்வத்தை நாம் அடைக்கலமாய் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அவருடைய புயங்களே நமக்கு ஆதாரமாய் இருக்கும் என்று சொன்னால், அந்த தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அனாதி தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவரிடத்திலே அடைக்கலமாய் வந்தால் உங்களையே என்னையும் அவர் புது சிருஷ்டியாய், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் பாவத்தினுடைய அகோரத்தினாலே இந்த உலகத்திலே அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்யறாங்க? பாவத்தின் விளைவாக சாபங்கள் வரும், பாவத்தின் விளைவாக சாபங்கள் வரும், சாபத்தின் விளைவாக வியாதிகள் வரும். பாவத்தினாலே அந்த பாவமானது கற்பம் தரித்து என்ன செய்யுமா? இச்சை வந்து இச்சையின் மூலமாக என்ன வருது? பாவம் வருது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பின்பு பாவம் பூரணப்படும் போது அது என்ன செய்யும்? மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பெருக பெருக பிரியமானவர்களே, மனிதன் நிம்மதியற்றவனாக, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை என்று சொன்னார், அந்த துன்மார்க்க ஜீவியம் அவனுக்குள்ளே பெருக பெருக ஒரு காலகட்டம் வரும் பொழுது மனிதன் என்ன செய்யறான்? நிசித்திரமானவர் மனிதன், நிர்பந்தமானவர் மனிதன், இந்த மரண சரீரத்தோடு போராட முடியாமல் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கல, ஒருவேளை மரித்தால் எனக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணி அவன் சாவை விரும்புகிறான். ஆனால் இந்த தெய்வத்தை அடைக்கலமாய் கொண்டு அவன் இந்த தெய்வத்தினிடத்திலே வருவானானால், அனாதி தேவன், என்றைக்கும் இருக்கிற தேவன் அந்த மனிதனை புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன், அறிவிப்பேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் காணப்பட்டாலும் இந்த தெய்வத்தை அடைக்கலமாய் நாம் கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினிடத்திலே அடைக்கலமாய் நாம் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது பிரியமானவர்களே, அவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். இரண்டாவது குறிப்புக்கு நேராய் நாம் போகலாம். இந்த தேவன், அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். பூமி உண்டாகும் முன் ஆதி முதற்கொன்றும் அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்முடைய தேவன் முதலாவது, எல்லாரும் சொல்லுங்க, நம்பர் 1, அனாதியாய் அவர் என்ன செய்யறாரு? சகலத்தையும் சிருஷ்டித்தார், நம்மையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இப்ப இரண்டாவது, நம்முடைய தேவன், இந்த தெய்வத்தை அடைக்கலமாய் நாம் வந்திருக்கிறோமே, இந்த தெய்வத்தை நாடி வந்திருக்கிறோமே, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோமே, அந்த தெய்வம் எப்படிப்பட்டவரா? அவர் அனாதியாய் என்ன செய்யப்பட்டவரா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அனாதன்னு நினைச்சுக்க, அனாதி. அல்லேலூயா. சில நேரத்தில் பேசும்போது எனக்கும் மாறி வந்துடும், ஆனா கான்செப்ட் என்ன? அனாதி தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? அனாதினா என்ன? வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே. அப்படியாடா நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்க முன்னே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருக்கிறார். அபிஷேகம் என்பதற்கு அநேகருக்கு, சிலருக்கு சரியான, அநேகருக்கும் பலருக்கும் சிலருக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனக்குமே சில காலம் அப்படிப்பட்டதா இருந்தது. அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை, அதாவது தன்னுடைய சித்தத்தை, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை ஒரு மனிதனை கொண்டு அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும், அதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் உண்டு. பிரியமானவர்களே, நாம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் நான் சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை நமது மூலம் நிறைவேற்றி முடிக்கும்படி பரலோகம் கொடுக்கிற ஒரு அதிகாரம், பரலோகம் கொடுக்கிற ஒரு வல்லமை, அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் என்ன புதுசா சொல்றாரு? இல்ல, நான் போன பிறகு சபையில வளருகிற தலைமுறைகள் எழுதிங்க ஒரு வசனத்தை போட்டு, பரலோகம் கொடுக்கிற அதிகாரம் தான் அபிஷேகம், பாஸ்டர் ஞானப்பிரகாசம் சொன்னார்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனதை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நமது மூலமாக இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்கும்படி
பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அதற்கு பெயர் தான் அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா. இங்கே இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமையும் இந்த அபிஷேகத்தையும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பெற்றாராம்? அனாதியாய் பெற்றாராம். அல்லேலூயா. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே அவர் பெற்றாராம். இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை குறித்து, அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து 3 இடத்துல நாம் வாசிக்கலாம். 3 விதமான அபிஷேகம் அவருக்குள்ளே காணப்பட்டது. அது 3 விதங்களிலே அந்த அபிஷேகம் செயல்பட்டது. நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அனாதி தேவன். இந்த அனாதி தேவன் பூர்வ காலத்துக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை குறித்து நம்ம 3 இடத்துல நாம பார்க்கலாம். நம்பர் 1, இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்னே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகத்தினால தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அபிஷேகத்தை அனாதியாய் கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை கொண்டுதான் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று நான் எண்ணுகிறேன் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இரண்டாவதாக, அவர் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் பூமியில வந்தார். அதாவது பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவர் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த பூமியையும் வானத்தையும் பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தார். இப்ப பூமிக்கு வந்த பிறகு அவருடைய அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஒரு அபிஷேகம் அவருக்கு செயல்படுகிறது. அது என்ன அபிஷேகம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு அபிஷேகம். இங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு தாகம் இருக்கிறது? கவனிங்க பிரதர். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு விருப்பம், ஒரு தாகம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சும்மா இங்க வந்து கேட்க பக்கான்னு கத்திட்டு போறது அபிஷேகம். நிறைய பேர் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பேண்டு வாசித்தா தான் சிலருக்கு ஆவியே வருது. சிலருக்கு வந்து அன்பு கூறுவேன் பாடினா தான் ஆவியே வருது. சிலருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் பாடினா தான் அபிஷேகம் வருது. இதெல்லாம் வந்து பிரியமானவர்களே சரியில்லை. அபிஷேகம் என்பது என்ன? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து, அந்த அபிஷேகத்தினால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது பூமியிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய பிதாவாகிய தேவனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை இது காண்பிக்கிறது. மூன்றாவதாக, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2ஆம் சங்கீதம் 6வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என் ராஜாவை நான் என்ன செய்தேன்? அபிஷேகம் பண்ணி வைத்தேன். முதலாவதாக, முதல் பாயிண்ட், அனாதி தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இரண்டாவது, அனாதி தேவன் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது அபிஷேகம், பூமியிலே ஊழியம் செய்வதற்கு பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இப்ப மூன்றாவது, கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் பாடுகிறான். சீயோனிலே என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது பரலோகத்திலே மகா உன்னதமான ஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்து இருந்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? நம்மை ரட்சித்த தேவன், அனாதி தேவன் நம்மை சுவிசேஷத்தினாலே நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனாதி தேவன் நம்மை ரட்சித்தாரே, இன்றைக்கு அவர் சீயோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அது எதற்காக? நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கும்படியாகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அபிஷேகம் உங்களையும் என்னையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
இந்த அடைக்கலத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அந்த அபிஷேகம் செயலாற்றுகிறது பிரியமானவர்களே. அதுதான் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலத்துக்குள்ள வரும் பொழுது இந்த அபிஷேகம் நமக்குள்ளே. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறான்? நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இதுதான் அநாதி தெய்வத்தினிடத்தில் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு வருகின்ற நிறைவான பலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடைக்கலத்துக்குள்ளே வாருங்கள் பிரியமானவர்களே. மறுபடியும் சொல்றேன், நம்பர் 1, அநாதி தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அநாதி தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் சிறுமைப்பட்டவனுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கும் சியோனிலே நமக்காக பரிந்து பேசும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். நம்மை அபிஷேகிக்கிறவர் அவர்தான். நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அவர்தான். தண்ணீர்ல எடுக்கிற ஞானஸ்நானம் என்பது நாம் நிறைவேற்ற வேண்டிய சட்ட திட்டங்களிலே ஒன்று. ஆனால் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற நல்ல கனிகளை கொடாவிட்டால் அந்த ஸ்நானமானது வெறும் சரீர சடங்கா இருக்கிறது. இங்கே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த ஞானஸ்தானத்திற்கான கனிகளை கொடுக்க வேண்டும், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, வேலைக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு நன்மைக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது மெய்யான மனம் திரும்புதலிலே உண்டாக வேண்டும். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உன்னை கர்த்தர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்நானத்துக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கனி இல்லைன்னு சொன்னா நாம் எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானமானது வெறும் சரீர சடங்கு சடங்கு சடங்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் நமக்கு ஆவியிலும் அக்னியிலும் ஞானஸ்நானம் கொடுக்கிற அநாதி தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அடைக்கலமாய் வருகும் போது இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் என்கிற அனுபவத்துக்குள்ளேயே நாம் கடந்து வருகிறோம் பிரியமானவர்களே. நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். மூன்றாவதாக இந்த அநாதி தேவன் என்ன செய்கிறார்? அநேக விஷயங்கள் உண்டு. நம்ம சரியான நேரத்தில் ஆராதனைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததுனால கண்ட்ரோல் பண்ணி நான் சரியா முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். வாசிங்க. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் போதுங்க, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நம்ம எடுத்துக்கிட்டே போனா போயிட்டே இருப்போம். நீங்க வீட்டுல போய் தியானித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அநாதி தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மூன்றாவதாக அவர் சிநேகம் உள்ளவராய் இருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். நம்மை கட்டி இழுக்கிற தேவன். வினோத் அவர்கள் அடிக்கடி பாடுகிற பாடல் உண்டு, அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தீரே. அநாதி சிநேகத்தினால் உன்னை என்ன செய்தேன்? நீங்க இதற்கு ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நீங்க போகணும். இந்த ஓசியாவின் புஸ்தகத்துல நீங்க பாருங்க பிரியமானவர்களே, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிங்க. இன்றைக்கு அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய கண்கள் குளமாகி ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். தேவனுடைய காருண்யத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். தேவனுடைய அந்த அன்பை, அநாதி சிநேகத்தை அங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கட்டி இழுக்கிற ஒரு தேவன், மறுபடியும் நம்மை கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ தேற்றப்படுவாய், மறுபடியும் பூமியின் பாதாளங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் மேன்மையை பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்றுகிற ஒரு தெய்வம். அவர்தான் அநாதி தேவன். அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறார்.
சாம்பி செல்லதுரை ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப், ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ. அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் யார் என்ன நேசிச்சா என்ன, நேசிக்கலாம் என்ன, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ கிளிப் அது. ரொம்ப அழகாக சொல்கிறார், யார் என்ன நேசிச்சா என்ன, யார் என்ன நேசிக்கலாம் என்ன, என்ன நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்பதாகவே என்று இன்றைக்கு அனாதி தேவனாயிருக்கிற தெய்வம் அவர் என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏன் உலகத்தார் இடத்துல அன்பை ஏங்கி ஏங்கி, இவங்க என்ன நேசிக்க மாட்டாங்களா, அவங்க எனக்கு அன்பா எதுவும் செய்ய மாட்டாங்களா, என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களா, என்ன பார்த்து பேச மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, ஏன் அதை நீங்க நினைக்கிறீங்க? உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? அநாதி ஸ்நேகத்தால் உன்னை. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தனித்து நம் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு கொண்டவர்களாக காணப்படும். நமக்கும் தெய்வத்திற்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம உருவாக்கணும். அதுதான் அந்த அநாதி ஸ்நேகத்துக்குள்ள இழுத்து கட்டப்படுகிற ஒரு அனுபவம். ஏதோ வெந்ததை தின்ன விதி வந்தா போனன்ற ஒரு வாழ்க்கையில எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் சபைக்கு அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்தோடு அல்ல. அப்படிப்பட்டவர்கள்லாம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நீங்க தேவ சமூகத்துக்கு வராதீங்க. உங்க தெய்வத்தோடு கூட உள்ள ஒரு உறவு, அநாதி ஸ்நேகம், அந்த பைண்டிங், கர்த்தரோடு கட்டப்படுகிற ஒரு ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகுகிற அந்த அந்த என்ன சொல்றது, ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தானா, சஞ்சரித்தானா, தேவனோடு கூட நடந்தானா. பிரியமானவர்களே, அந்த ஏனோக்க போல நாம் தெய்வத்தோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை. அநேக சபை விசுவாசிகளை பார்க்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சிலருக்கு என்ன செய்த அந்த அநாதி ஸ்நேகம் தெய்வத்தோட. மற்ற நாள்லாம் ஒன்றும் ஒரு வேத வாசிப்பில் ஒரு ஜபம் இல்லை, ஊழியத்தை குறித்தோ சபையை குறித்தோ ஆண்டவத்தை குறித்தோ தெய்வத்தை குறித்தோ எந்த ஒரு நினைப்பும் இல்லை, எந்த ஒரு எண்ணமும் இல்லை. சிலருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சிலருக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் அநாதி ஸ்நேகம் இல்லை, தெய்வத்தோட ஸ்நேகம் இல்லை. ஒரு கடமைக்காக அப்பா அம்மா போ சொல்றாங்க, அவங்க கூட வர வேண்டியதா இருக்குது. இல்லை வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு, அதனால வரணும். இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், அவங்களுக்குலாம் ஃப்ரீ. தெய்வத்தோடு கூட நெருங்கி இருக்கிற, தெய்வத்தோடு கூட அந்த காருண்யத்தினால இழுக்கப்பட்டிருக்கிற அவர்கள், அந்த அநாதி ஸ்நேகத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தேவ சமூகத்துக்கு வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் நம்மேல காருண்யம் உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்க சிஸ்டர். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தே, ஆதலால் காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்ளுவேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் இந்த அநாதி ஸ்நேகத்துக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டா, அநாதி தெய்வத்தினுடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டா மறுபடியும் உங்களை கர்த்தர் கட்டுவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்து. நான் ஏதோ கதை சொல்றத போல கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அநாதி தேவன் யாரா? சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவர். அநாதி தேவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்மையும் அவர் அபிஷேகிக்க வல்லவராயிருக்கிறார். அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அநாதி ஸ்நேகத்தால் நம்மை சிநேகிக்கிறவர். நம்முடைய ஜீவிதம் எந்த விதத்தில் இருந்தாலும், அது எப்படி சிதைந்து போயிருந்தாலும், அது எப்படி உடைந்து நொறுங்கி போயிருந்தாலும், அந்த அநாதி ஸ்நேகத்தினால இழுத்து, காருண்யத்தினால இழுத்து, அந்த அநாதி ஸ்நேகத்தினால ஸ்நேகித்த தேவன் என்ன செய்வாரா? திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கை அவர் என்ன செய்வாரா? கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை எப்படி உடைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, உங்க தனிப்பட்ட ஜீவியம் எப்படி சிதைந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் உங்களை கட்டுவது நிச்சயம். உங்களை கட்டுகிற ஒரு தேவன் உண்டு. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை இருளடைந்து அது முற்றிலும் சூன்யமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் சொல்லுகிறேன், சுக்குநூறாய் உடைந்து போன ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அநாதி தெய்வத்தினுடைய சிநேகத்திற்குள்ளே அடைக்கலமாய் நீங்கள் வருவீர்களானால் உங்கள் வாழ்வை திரும்பவும் கட்டி எழுப்ப வல்லமை உள்ள தேவன். அதற்காகத்தான் உங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து காருண்யத்தினாலே ஆண்டவர் உங்களை எடுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு நபரை, நான் நிறைய எக்ஸாம்பிள் எடுத்த ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ரூத்துனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ரூத்துனுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் இறந்து விட்டான்,
மாமனார் இறந்து போனார், எல்லாம் முடிந்து போனது. ரூத்தும் ஒர்பாலும் திரும்ப வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வரும்பொழுது நகோமி சொல்லுகிறாங்க, எம்மா நீங்க என்ன செய்யுங்க, 2 பேரும் பிரிந்து போங்க, போய் யாரையாவது என்ன செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமானவர்களை போய் என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணுங்க, மறுபடியும் உங்க வாழ்க்கை கட்டப்படட்டும், மறுபடியும் உங்க வாழ்க்கை துளிர் விடட்டும், நீங்க போங்க. நான் மறுபடியும் போய் ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்று அவர்கள் வளர்ந்து உங்களை திருமணம் பண்றதுல ஆகுமா? நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிறந்த வீட்டுக்கு போங்க, உங்க இனத்தார் இடத்துக்கு போங்க. ஆனால் ரூத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்து சொல்றாங்க, உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. ஒர்பால் போயிட்டாங்க. ஆனா ரூத் என்ன செய்யல? அடைக்கலமாய் வருகிறார்கள். இந்த அநாதி தெய்வத்தினிடத்திலே அடைக்கலமாய் வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியாய் மாறப்போகிறது. அவர்கள் வாழ்க்கை ஒரு அபிஷேகத்துக்குள்ள வரப்போகிறது. அவர்கள் வாழ்க்கை திரும்பவும் கட்டப்பட போகிறது. இந்த ரூத் வராங்க, உன்னுடைய இனத்தார் தான் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் மாமியார் இடத்துல மருமகள் பேசுற வார்த்தையை பாருங்களேன். இங்க இருக்கிற மருமகள்களே தோத்துறவங்க மாமியாரை பார்த்து இது சொல்லி இருக்கிறீங்களா? உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் யார் சொல்லி இருக்கிறீங்க? ஆனா ரூத் சொல்றாங்க, நீ மரணம் அடையும் இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பாழங்கிணத்துல போய் நீ குதின்னு சொன்னாலும் நான் என்ன செய்வேன், போய் விடுவேன். மரணமே அல்லாமல் என்ன ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தனி கொடுத்தனத்துக்கு தான் பிளான் பண்ணிட்டு போறாங்க இல்ல? ஆனா பாருங்க, அங்க பாருங்க, மரணமே அல்லாமல். தயவுசெய்து தாய்மாருங்க, பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது குடும்பத்தை பிரித்து தனி கொடுத்துன வந்துரு, தனியாக வீடு எடுத்துன்னு வந்துரு, அங்கே நாத்தனாருங்க இருக்கிறாங்க, அங்கே இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. இதை சொல்லி அனுப்புங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன், மரணமடை நீ எங்க உன்னை புதைக்கிறாங்களா அது பக்கத்துல தான் நானும் என்னையும் என்ன செய்வேன், புதைக்க சொல்லுவேன். அப்படி சொல்லுங்க. ரூத்தினுடைய வாழ்க்கையை பாருங்க பிரியமானவர்களே. இது மரணமே அல்லாமல் வேறொன்னு உன்னை என்னை விட்டு என்ன செய்யாது. இந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனையோ இந்த வயசுல, என்னுடைய 24 வயசுல இந்த ஊழியத்துக்கு வந்து நான் ஓட ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு ஃபேமிலி கூட இப்படி பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இத பத்தி நீ இனிமே என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த இஸ்ரவேலின் தெய்வத்தின் இடத்துல அடைக்கலமாய் வந்த அவர்களுக்கு என்ன நடந்தது? ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்கதான பலன் கர்த்தர் உனக்கு உன் செய்கைக்கு தக்கதான பலனை கட்டளையிடுவாராக. இந்த அநாதி தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை இடிந்து தரைமட்டமாய் போனது. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை இடிந்து சிதைத்து போனது. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் பூஜ்யமாய் காரிருளாய் போனது. இந்த ரூத்து இந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை அடைக்கலமாய் கொண்டு வந்த போது அந்த இஸ்ரவேலின் தேவனாலே அவளுக்கு நிறைவான பலன் வந்தது. எருசலேமின் குமாரத்தியே, உன்னை திரும்பவும் கட்டுவேன், அதற்காக உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க. இந்த அடைக்கலத்துல வந்தவர்களுக்கு என்னவர்தான் நிறைவான, அதுதான் உங்க வாழ்க்கை கட்டப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது, இந்த வார்த்தையை எபிரேய நிருப ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நிறைவான ஆறுதல் வருகிறது. அங்க அடைக்கலமாய் வந்தவனுக்கு நிறைவான பலன் வருகிறதா, இங்கே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான ஆறுதல் வருகிறதா. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் சொல்கிறது, அநாதி தேவனே உன்னுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
இந்த அனாதி தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவர். அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆண்டவர் இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அதற்கு முன்பதாக பூமியை சிருஷ்டிக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகல சிருஷ்டிகளை சிருஷ்டிக்கும்படி பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்பொழுது சிறுமைப்பட்டவனுக்கு பூமியிலே வந்து ஊழியம் செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதன் பிறகு சியோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காக முற்றும் முடிய ரட்சிக்கும்படியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர்தான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மூன்றாவதாக அனாதி ஸ்நேகத்தால் நம்மை ஸ்நேகிக்கும்படியாய், அல்லேலூயா, அந்த அனாதி ஸ்நேகத்துக்குள்ளே நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது இடிந்து போன சிதைந்து போன நம்முடைய வாழ்வை திரும்பவும் கட்ட வல்லவராய் இருக்கிறார். இந்த தெய்வத்தினிடத்திலே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான பலன் வருவது மாத்திரமல்ல, இந்த தெய்வத்தினிடத்தில் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு நிறைவான ஆறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி, அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்று